ஹாய் ஆர்மிஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே குக் ஹையுண்டெக்ஸ் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே யூஸ் யோர் ஹெட்ஃபோன். போன பாட்டில் நம்ம டே குக் 2 பேரும் ஒன்றா தூங்குறத ஹையுஞ்சினும் ஃபிலிக்ஸும் பார்த்துருப்பாங்க. இவர் வேகமாக நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஐயோ இவனுங்க வேறு பார்த்துட்டானுங்க, உன்னால தாண்டா அப்படின்னு வீயை போட்டு ஜேக்கி அடிச்சிட்ருக்காரு. நான் மட்டும் என்ன டாரிங் பண்ணேன், நீயும் தானே நேற்று ஹக் பண்ணிட்டு படுத்த அப்படின்னாரு. ஐயோ வாயை மூடு, ஃபஸ்ட்டு வா அவங்கள போய் கூட்டலாம் அப்படின்றாங்க. இல்லை வேணாம், அவங்க போட்டோம், நம்ம பஸ்ஸில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரெஃப்ரெஷ் ஆக போகிறாரு. வேணா நானும் கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒழுங்கு மாதிரியே போ, தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்ருவேன் அப்படின்றாரு. பரவாயில்ல நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்றாரு. இவனுக்கு கிளம்பலன்னு வச்சுக்கவன், இங்கே நடக்கிறதே வேறு, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்றாரு. நீ சீக்கிரமாக கிளம்புனாதான் இன்றைக்கி நடக்கிற போட்டிக்கு நம்ம அங்கே போய் கரெக்டாக சேர முடியும் அப்படின்றாங்க. ஐயோ ஆமாடா, இன்றைக்கி தான் நமக்கு அந்த போட்டி நடக்க போகுது, நம்ம போயே ஆகணும், இன்றைக்கி தான் நம்மளோட நம்பர்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வியும் கிளம்பி போகிறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் வியோட வீட்டுக்கு வராரு. என்னடா வி, ஜாலியாக இருந்திருப்பீங்க போல நேற்று அப்படின்றாரு. நீ பேசாமல் இருடா. ஆமாம் நம்ம இன்றைக்கி பஸ்ஸு வராதில்ல, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. பஸ்ஸெல்லாம் வராது, நம்ம தான் போகணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம் இன்றைக்கி தானே மெயின் நாள், நமக்கு எல்லா பவரும் வந்திருக்கும்ல, அப்போ நம்ம பவரை வச்சு நம்ம போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணி போகணும் அப்படின்றாரு. ஐயோ இது வேறையா, ஏன் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லாமே கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாமே நம்ம ஜேகே வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன ஜேகே ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி ஆகிட்டேன். என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? அது வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி நம்ம போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஏய் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. ஆமாம் நான் அதை ட்ரை பண்ணது கூட இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. சரி விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின்னு ஒரு ஸ்பெல் மாதிரி சொல்கிறாரு. அந்த மேஜிக் ஸ்பெல்லை சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட நேமை சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படின்றாரு. தென் இவங்க 4 பேருமே இந்த மேஜிக் ஸ்பெல்லை சொல்லி அவங்களோட நேமை சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த மேஜிக் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அங்கே இன்னும் யாருமே வரல, இவங்க 4 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜேகே கேட்குறாரு, என்னடா லேட் ஆகும், நம்ம சீக்கிரம் வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, யாருமே இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் எல்லாமே 10 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வி சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கிட்ட என்னை கூப்பிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, நம்ம பிளான் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தான் எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொன்ன நானும் ஹையுஞ்சனும் அப்படின்றாங்க. தென் இவங்கெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த மரமும் வழி விடுது. உள்ளே போயிட்டு அந்த பிளானெல்லாம் என்னென்னு சொல்கிறாரு. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே மற்ற பாட்டெலாம் பார்த்துருந்தா தான் என்ன பிளானுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்துருங்க. நம்ம ஹையன்ஜின் சொல்கிறாரு, அன்றைக்கி நான் சொன்னல அந்த பிளான் தான் ஜேகே அப்படின்றாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது, வி உன் கையில் தான் இருக்குது பார்த்துக்கோ, பட் ஜேகேவை பயங்கரமாக மட்டும் பைட் பண்ணிடாத அப்படின்றாங்க. ஐயோ என் டார்லிங்கை நான் எப்படி பைட் பண்ணுவேன் அப்படின்றாரு. நான் வேணா ஃபிலிக்ஸை பைட் பண்ண சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்னது, அவன் எப்படி ஒன்றை பைட் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, நான் தான் ஒன்றை பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக டைமும் ஆகுது. நம்ம ஹையன்ஜின் அவரோட கிளாஸ்க்கு போயிடுறாரு. இவங்க 3 பேரும் இவங்கவுங்க கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்களோட ப்ரொஃபஸர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, உங்களோட நம்பர்லாம் இது, நீங்கள் தான் இதில் மெயின், நீங்கள் தான் இதில் மெயின் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஹையன்ஜினோட டீமில் ஹையன்ஜின் தான் மெயினாக, ஹையன்ஜின் சொல்கிறது தான் எல்லா டீம் மேட்ஸும் கேட்கணும். இங்கே நம்ம டைகர் டீமில் ஃபிலிக்ஸ் தான் டீம் லீடர், ஸோ அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போது நம்ம வி திடீர்னு உட்கார்றாரு. என்னாச்சு அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதான் அப்படின்றாங்க. நீ வேணால் அந்த போட்டியில் வேணால் கொஞ்சம் கலந்துக்காமல் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்றாங்க. இல்லை இதானே மெயினு, நம்ம 4 பேர் இருக்கோம், நம்ம 4 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது ஜெயிச்சாதான் உங்கள் அப்பாவை திருப்பி இங்கே வர வைக்க முடியும், அதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் ஜேகே அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, வி இந்த நிலைமையிலேயே நமக்காக ஹெல்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டீமாக பிரியிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே கூட்டு ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, அதில் விடுறாங்க. அது அப்படியே ஒரு கேசல் மாதிரி இருக்குது. என்னப்பா இந்த கிரவுண்டுக்குள்ளே கேசல்லாம் இருக்குது? ஆமாம் இந்த கேசலில் இருக்கவங்க டைகர் டீம், அந்த கேசலில் இருக்கவங்க ஸ்னேக் டீம். இவங்க 2 பேர்த்தில் 2 பேரோட டீம்மே அவங்கவுங்க டீமுக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் கூட போய்க்கலாம். அப்படி போகும்போது உங்கள் 2 பேர்த்துக்குமே ஈக்குவலான இது எதுனா, இப்போ நீங்கள் ஸ்னேக் டீம் டைகர் டீமுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், ஸ்னேக்குன்னு போட்டு ஒரு போர்டு, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா டைகர் டீமால் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் ஸ்னேக் டீமுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதில் டைகரோட சிம்பிள் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்னேக் டீமால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்படி தான் கேர்ஃபுல்லாக போயிட்டு ஸ்னேக் டீமில் இருக்கவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது உங்கள் இஷ்டம், அதே மாதிரி டைகர் டீமில் இருக்கவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் கடைசியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளோட இந்த பிரின்சிபல் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றாங்க. எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. சரி நீங்கள் கிளாப்ஸ் பண்ணலாம் போதும், நான் 3ன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க.
தென் இப்படியே நம்ம இதெல்லாம் கேம்லாம் ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டைமில் அப்படியே டயர்டாகி உட்காந்துடுறாரு. நம்ம ஒன் சைடாக ஒரு பொண்ணு இருக்குல்ல க்ரஷ்ஷு, அந்த பொண்ணு நம்ம ஜேகே மேலே இருக்க கோவத்தில் வீக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்குது. அதை நம்ம குடிச்சிடுறாரு. குடித்ததுக்கப்புறம் அவரோட சுயநினைவிலேயே இல்லை. அது ஸ்னேக் டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குகை, அதுக்குள்ளே அந்த பொண்ணு போட்டு போட்டு அடைச்சி வச்சிருது. அந்த ஸ்னேக் ரூமுக்குள்ளே நம்ம டைகர் டீமில் இருக்கவங்களாம் போகக்கூடாது. போயிட்டாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்கள என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆகிரும். அந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருது. நம்ம ஜேகேவும் ஃபிலிக்ஸும் ஆமாம் எங்கே அப்படின்னு சொல்லி தொலைவிட்டு இருக்காங்க. தெரியல, நம்ம எப்படியாவது ஸ்னேக் டீம் இருக்காங்களா அவங்களோட அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்றாங்க. ஜேகே என்னால் போக முடியாது, நான் தான் இவங்கள வழி நடத்தி ஆகணும், உன்னையும் நான் தான் வழி நடத்தி ஆகணும், அதுக்கு தான் சொல்கிறேன், நீ தான் நம்ம ஸ்னேக் டீமுக்குள்ளே போயாகணும் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு பீம் இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போனான், மயங்கி விழுந்துட்டான் அப்படின்றாங்க. எந்த ரூமுக்குள்ளே சொல்கிற? அதான் அந்த ஸ்னேக் டீம் இருக்குல்ல அந்த ரூம்குள்ளே அப்படின்றாங்க. ஐயோ அந்த ரூம்குள்ளே போகவே கூடாது, அங்கே போனான்னா அவனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணுக்கே அது தெரியாது, ஸ்னேக் ரூம்க்குலாம் நம்ம டைகர் டீம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ தெரியாமல் நான் அதுக்குள்ளே தான் டயர்டாக இருக்குன்னு சொல்லவும் அமுச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன், எதுக்கு இப்படி பண்ண, உனக்கு தெரியாதா, தெரியாத விஷயத்தெல்லாம் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜேகே கத்துறாரு. சரி போய் அவர் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. நம்ம ஜேகே இப்போ தொலைவிக்கிட்டே போகிறாங்க. நீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. பட் வியோட சவுண்டு கேட்கவே இல்லை. அவர் கையை வச்சு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு தள்ளி விட்டுறாரு. ஜேகே போயிட்டு அதை எடுத்து வைக்கிறாரு. அப்போ தானே ஒருத்தர் ஃபேஸ் பார்க்குறாங்க. பட் நம்ம ஜேகே டைகர் மாதிரி தெரியல. அவருக்கு தான் 2 பவர் இருக்குல்ல. வியோட கண்ணிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஜேகே ஸ்னேக் டீம் மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறாரு, ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு அவர் சும்மா தான் கடிக்கணும், பட் அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜேகேவை கடிச்சிடுறாரு. அந்த சேம் டைமில் தான் நம்ம ஹையன்ஜினும் இவங்க இருக்க அதே ரூமுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஜேகேவால் முடியல. ரீசன் என்ன, இவர் ஸ்னேக் டீமில் சேர்ந்தவர் தானே ஜேகேவும். அவருக்கு ஒரு டைகரோட டீமில் இருக்கவங்க கடிக்கவும் ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மயக்கம் போடுற மாதிரி போகிறாரு. பட் அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அவரோட நகத்தெல்லாம் வச்சு அப்படியே ஜேகே மேலே அப்படியே கீறி ஏறுறாரு. அவரோட அந்த டைகர் டீமில் இருக்க பவர்லாம் இன்னும் ஜேகேவோட உடம்புக்குள்ளே போகவும் அப்படியே ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுது. ஜேகேவால் முடியல, மூச்சு வாங்குறாரு பயங்கரமாக. நம்ம ஹையன்ஜினும் என்ன இங்கே ஜேகே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை கத்திகிட்டே இருக்காங்க. பட் 2 பேருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜேகேவால் பேச முடியல. ஆல்ரெடி இந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பண்ணனால அவரும் ஒரு மாதிரி இருக்கார். என்னதான் நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல. நம்ம ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் போடுற மாதிரி ஆறாரு. நம்ம சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு டச் பண்ணவும், நம்ம டச் பண்ணாலே எப்பொழுதும் நம்ம ஜேகேக்கு ஸ்னேக் பவர் தானே ஃபேஸில் தெரியும். அதே மாதிரியே அந்த டேட்டோ வரவும் அது ஸ்னேக் டீம்னு நினச்சிட்டு நம்ம ஜேகேவை கொன்னுடுறாரு. அந்த இடத்துலையே நம்ம ஜேகேவும் இறந்துடுறாரு. ஹையன்ஜின் அப்போ கரெக்டாக வராங்க. வந்துட்டு ஹே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹையன்ஜின் வேறு ஸ்னேக் டீம் ஆச்சே. நம்ம ஹையன்ஜினையும் துரத்துறாரு. டே சொல்கிறத கேளுடா, நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, நீ உன்னோட பவரை யூஸ் பண்ண கற்றுக்கோ, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படின்றாங்க. நம்ம அவரோட சுயநிலைவிலே இல்லை. ஹையன்ஜினுக்கு புரியுது, யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இவன் சரியில்லை, இவன் மேலே என்ன ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹையன்ஜின் அவரோட பவரை யூஸ் பண்ணி மயக்கம் போட வச்சிடுறாரு. தென் இந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாரு. ஐயோ ஜேகே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜேகேவோட ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை, மூச்சு விட முடியுதான்னு பார்க்குறாங்க. அதையும் விட முடியல. ஐயோ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அடி வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு ஜேகேவை தூக்கிட்டு. அப்போ அதில் நம்ம வியையும் நம்ம ஹையன்ஜின் ஆல்ரெடி தோக்கடிச்சிருப்பாரு. இங்கே சேம் டைமில் நம்ம ஃபிலிக்ஸையும் ஆல்ரெடி அவரை டச் பண்ணி தோக்கடிச்சிருப்பாரு. இப்போ ஃபிலிக்ஸ் கிட்ட நம்ம ஹையன்ஜின் சொல்கிறாரு, நான் அங்கே மயக்கம் போட வச்சுருக்கேன், நீ அவனை போய் காப்பாற்று அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அவன் மயக்கம் போட்டான், தயவு செஞ்சு போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜேகேவை தூக்கிட்டு எங்கே போகிற? அவன் உயிரோடு இல்லை, இறந்துட்டான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, இறந்துட்டானா? அதை உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் இப்போ எங்கள் ஸ்னேக் டீமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ அங்கே வந்தாலும் உன்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு இப்போ நீ போய் காப்பாற்று, மயக்கத்தில் இருக்கான் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தூக்கிறதுக்காக வராரு. இங்கே நம்ம ஹையன்ஜின் ஜேகேவை தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாமே பார்க்குறாங்க. என்ன இவன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் இப்போ போய் ஸ்னேக் டீமில் இருக்க அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு, இவன் டைகர் டீம் ஆச்சு, இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம டைகர் டீமில் இருக்கவங்கள ஜஸ்ட் பைட் தான் பண்ணணும்,
நான் அவனை தெரியாமல் கொன்னுட்டேன் அப்படின்னு ஹையுன்ஜின் அவர் மேலே பழிய போட்டுக்கிறாரு. அங்கே இருக்க ப்ரொஃபஸர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இவளை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. நான் இதுக்கு மேலே இவனை காப்பாற்ற முடியாது, நம்ம ஸ்னேக் டீம் இருக்குல்ல, அங்கே அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் போய் வை, அவன் பிழைக்கிறதும் பிழைக்காததும் அவனோட இது, அப்புறம் நீ நம்மளோட ஹெட் ஆக முடியாது அப்படின்னு நம்ம ஹையுன்ஜின் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் எனக்கு ஹெட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, தயவு செஞ்சு இவனோட உயிரை மட்டும் காப்பாற்றுங்க அப்படின்றாரு. ஜேகே ப்ளீஸ் எந்திரின்றாங்க. நீ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாச்சு கிட்ட வை அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹையுன்ஜின் தூக்கிட்டு போய் இந்த ஸ்டாச்சு கிட்ட வைக்கிறாங்க. ஹையுன்ஜின் பயங்கரமாக அலறாரு, ஜேகே எந்திரின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகேவோட அந்த ஸ்னேக் பவர் இருக்கும்ல, ஆல்ரெடி டைகர் பவர் மட்டும்தான் அழிஞ்சிருக்கும், பட் ஸ்னேக் பவர் இப்போ வருது. அவரோட அந்த கழுத்தில் அந்த டேட்டோ வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹையுன்ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் பார்க்குறாங்க. அங்கே இருக்க அந்த ப்ரொஃபஸரும் செம்ம ஷாக்கில் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அப்படியே இருமிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேக்கும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோடனே எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இப்போது எங்களோட ஸ்னேக் டீமில் இருக்க, உனக்கு டைகர் பவர் போயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, எனக்கு டைகர் பவர் போயிடுச்சா? ஆமாம், வி உன்னைய பைட் பண்ணிட்டால, அதுக்கப்புறம் அவனோட பவர் யூஸ் பண்ணி உன்னை கொன்னுட்டான். நான் தான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே இப்படி வச்சுருக்கேன். வி என்ன அப்படி பண்ணானா? இல்லை, என்னால் நம்ப முடியல. இல்லை, விக்கு யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்னேக் டீம் இருக்காங்கல்ல, அந்த ரூம்குள்ளே போகவே கூடாது, பட் அந்த நிலமையிலே அவங்க போயிருக்கான். அவனை காப்பாற்ற போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது. ஓ, இப்போ எனக்கு டைகர் பவர் இல்லையா அப்படின்றாங்க. ஆமாம், இல்லை, நீ எங்களில் ஒருத்தன் அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. எனக்கு இது ஓகே தான், பட் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு, இல்லை, இது காரணம் நீயா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஹையுன்ஜின், வி தானே என்னை கொன்னது அப்படின்றாங்க. நம்ம ஹையுன்ஜின் அப்படியே கீழே குனிறாரு. அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு வி தான் அப்படி கொன்னாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேக்கு வந்துட்டு டைகர் பவர் கிடையாது, அவர் சும்மா ஏதோ ஏமாற்றிட்டு இங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ரூமர்ஸ் போகுது. இது அந்த பிரின்சிபல் காதுக்கெல்லாம் போயிட்டு, இனிமேல் ஜேகே நீ உனக்கு இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, இனிமேல் நீ டைகர் டீமோட அந்த என்ட்ரன்ஸில் கூட வந்து நிற்கக்கூடாது, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். அப்புறம் இங்கே ஸ்கூல் டைமில் டைகர் டீமில் இருக்க யார்கிட்டையுமே வந்து பேசக்கூடாது, இனிமேல் நீ ஸ்னேக் டீமில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயையோ, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஏமாற்றக்கூட இல்லையே, எனக்கு 2 பவரே இல்லை, நான் 2 பவர் வச்சுட்டு இங்கே வந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. ஹையுன்ஜின் போய் ஜேகேவை ஹக் பண்ணுறாரு. இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை, எனக்கு தெரியும் நீ எப்படின்னு, நீ நல்ல பையன்தான், அதுவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஜேகேக்கு கேட்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டைகர் டீமுக்குள்ளே போக முடியாதுல்ல, அதனால் ஒரு மாதிரி சேடாக இருக்கார். சரி, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது ஹையுன்ஜின் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்மளோட இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு அடுத்த பிரின்சிபல் யாருன்னு சொல்லி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இந்த மேஜிக் ஸ்கூலோட பிரின்சிபல் ஹையுன்ஜின் அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக நம்ம ஃபிலிக்ஸ், ஜேகே, வி இவங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கார். இப்போ நம்ம வி நார்மல் ஆகிட்டாரு. அந்த சவுண்டை கேட்டு அவரும் ஹாப்பியாகிறாரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பேபி கிட்ட உனக்கு இப்போ ஓகே தானே, நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சுன்னு எனக்கே தெரில, நீயும் ஜேகேவும் அந்த ஸ்னேக் ரூம்குள்ளே இருந்தீங்க, டக்குன்னு என்னமோ ஹையுன்ஜின் வந்து ஜேகேவை தூக்கிட்டு போனான், நீ மயக்கம் போட்டு கிடந்த, நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி, நம்ம வீட்டில் போயிட்டு ஹையுன்ஜின் கிட்ட எல்லாமே என்னாச்சுன்னு கேட்போம் அப்படின்றாங்க. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. நான் ஓகே தான், பட் நம்ம டைகர் டீமால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். விடுடா, நமக்கு தேவை நம்மள யாராவது ஒருத்தர் பிரின்சிபல் ஆகணும், அப்போ நமக்கு யாருனாலும் ஓகே தான், அது உன்னோட ஃபேவரட்டான ஹையுன்ஜின் தானே, ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்தான் அப்படின்றாரு. அப்புறம் என்ன, வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது போயிட்டுருக்காங்க நடந்து. அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் வி அப்படின்றாங்க. என்னது? இனிமேல் நம்ம ஜேகேவால் இந்த டைகர் டீம் என்ட்ரன்ஸில் கூட நிற்க முடியாது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ நாளாக ஸ்னேக் பவரை வச்சுட்டு இங்கே டைகர் டீம்லேருந்து ஏமாற்றிருக்கான்னு சொல்லி அப்படின்றாங்க. என்னாச்சு? ஐயோயோ, எனக்கு ஒன்றுமே புரியல, என் மண்டையெல்லாம் குழப்புது, நான் போய் ஹையுன்ஜின் கிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வி இப்போ வந்து நம்ம ஸ்னேக் டீமோட என்ட்ரன்ஸில் வந்து நிற்கலான்ட்டு போகிறாங்க. இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ், வி 2 பேருமே வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிக்ஸோட ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு. இவனுக்கு வர வேலையே இல்லைடா, நான் போய் பேசிட்டு வரேன், இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க.
சரி, நம்ம டீம் எதனால் ஜெயிக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டீமு தானே, அதில் ஒரு ஒத்துழைப்பு கூட இல்லை, அதனால தான் தோற்று போச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த ஸ்னேக் டீமில் ஒரே ஒரு லீடர் தான். நம்ம டீமில் 2 லீடர் இருந்தீங்க, அப்புறம் எப்படி ஒத்துமை இல்லாமல் தோற்று போச்சு? அதனால தான் தோற்று போச்சு. நம்ம டீமில் ஒரு லீடர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் பேச்சே கேட்டிருப்பாங்க. நம்ம டீமில் தான் 2 லீடர் இருந்தாங்களா, அப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்காரு. சரி போ, ஏதோ ஒன்று, அவங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு இருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. இல்லை அவங்க டீம் தான் ஜெயிக்கணும், அதனால் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. என்ன ஃபிலிக்ஸ், நீ ஓவராக வாய் பேசுகிற, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சார் கேட்குறாரு. நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து அப்புறமா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. நம்ம ஃபிலிக்ஸ் போனதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டே நம்ம ஃபிலிக்ஸ் தான், அதனால் சிரிச்சுட்டு போகிறாரு. தென் இந்த இடத்துல நம்ம வியும் ஃபிலிக்ஸும் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஸ்னேக் டீமோட வாட்ச்மேன் நின்றுட்டுருக்காரு. என்னப்பா ஃபிலிக்ஸ், நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, யாரை பார்க்கணும், அந்த ஜேகேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை, அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவான் அப்படின்றாங்க. ஏன், என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு அவனுக்கு? அவன் அவங்கள ஏமாற்றிருக்கான் டைகர் டீமுன்னு சொல்லி அப்படின்னு இருக்காங்க. இல்லை அவன் ஏமாற்றலை, ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி பவர் தான் இருந்துச்சு, நாங்களே கூட பார்த்துருக்கோம். திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, இந்த பவர் வந்துருச்சு அப்படின்றாங்க. சரி, அதை பற்றிலாம் பேச நேரம் இல்லை, எங்களுக்கு நீங்கள் ஹை இன்ஜினையாவது கூப்பிடுங்க அப்படின்றாங்க. சரி இருப்பா, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹை இன்ஜினை கூப்பிட்றதுக்காக அந்த வாட்ச்மேன் போகிறாரு. அங்கே ஹை இன்ஜினும் நம்ம ஜேகேவும் தான் ஒன்றா உட்காந்துருக்காங்க. நம்ம ஹை இன்ஜின் டீம்மேட்ஸ்லாம் ஹை இன்ஜினை பாராட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, நீ எங்களோட டீம் லீடருங்கிற பெஸ்ட்டை கொடுத்து நீ எப்படியோ டீம் லீடர் ஆகிட்ட, எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த ப்ரொஃபஸரும் வராரு, அந்த பிரின்சிபலும் வராங்க. நம்ம ஸ்கூலோட நெக்ஸ்ட் பிரின்சிபல் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இதை நீ இப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம ஹை இன்ஜின் ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணால் அதில் பென் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்னேக் ஸ்டாச்சு இருக்குல்ல, அதுக்குள்ளே போ அப்படின்றாங்க. இந்த ஸ்டாச்சுக்குள்ளே நான் போகிறதா, என்ன சொல்கிறீங்க? அதுக்குள்ளே போக முடியாது, உன்னோட அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதில் ப்ரெஸ் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அப்படின்றாங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறாரு, அதுக்குள்ளே ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அதுக்குள்ளே பிரின்சிபல் ரூம் இருக்குது. நம்ம ஹை இன்ஜினில் போகிறாரு. நீ இங்கே போயிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு எப்போ தோணுதோ நீங்கள் வரலாம், பட் நீ தான் இந்த ஹோல் ஸ்கூலையும் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா நம்ம பிரின்சிபலில் ரிட்டையர் ஆக போகிறாரு. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்கூலுக்கு இனிமேல் நல்ல வழியை கொண்டு வரதும் தீயதை கொண்டு வரதும் உன் கையில் தான் இருக்குது, தயவு செஞ்சு நல்லதை மட்டும் கொண்டு வா அப்படின்றாங்க. நம்ம ஹை இன்ஜின் மனசுக்குள்ளேயே நம்ம ஜேகேவோட அப்பாவை நினச்சிட்டு நான் நல்லதை மட்டும்தான் கொண்டு வருவேன் அப்படின்றாரு. சரி, ஆனால் என்ன பண்ணோம், இந்த பென் இருக்குல்ல, அங்கே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் நீ என்ன ரூல்ஸுன்னு சொல்லி எழுதுறியோ உன் மனசார அது உனக்கு நல்லதாக பட்டால் மட்டும் எழுதினா அது அப்படியே நடக்கும், அந்த ஸ்கூலுக்கு அடுத்த நாள் அந்த அப்படியே மாறிடும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. நீ அந்த பெண்ணை வச்சு என்ன எழுதுறியோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை இன்ஜின் வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜேகே கிட்டே இப்போ போய் பேசுகிறாங்க. ஜேகே, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே. அப்புறம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்ததே இல்லை, உனக்கு தான் டேட்டோ வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் கழுத்தில் தான் இருக்கும், பட் உனக்கு பாரேன் வித்தியாசமாக எங்கே வந்திருக்கு அப்படின்றாங்க. எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஜேகேவோட கையில் தான் டேட்டோ மாதிரி வந்திருக்கு. உனக்கு மட்டும் கையில் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்றாங்க. என்னடா பண்ண சொல்கிற, எனக்கும் தான் கழுத்துலேயும் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காட்டுறாங்க. என்ன உனக்கு கழுத்துலேயும் இருக்குது கையிலையும் இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. என்ன? நான் மிரரில் பார்த்தேன், அந்த மிரரை கூட டச் பண்ணி பார்த்தேன், அப்போ என்னோடய டைகரோட பவரும் எனக்கு இருந்துச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அப்போ உனக்கு டைகர் பவர் இன்னும் போகலையா அப்படின்னு நம்ம ஹை இன்ஜின் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு டைகர் பவர் இன்னும் போகல அப்படின்றாங்க. நம்ம ஹை இன்ஜின் போய் மறுபடியும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. வேறு லெவல் போ, உனக்கு மறுபடியும் அந்த 2 பவர் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம், பட் இருந்தாலும் நமக்கு அந்த லாஸ்ட்டு தான். என்ன லாஸ்ட் இது? உன் கையில் தான் இருக்குது, நீ தான் எங்கள் அப்பாவை இங்கே வர வைக்க முடியும் அப்படின்றாங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை இன்ஜின் சொல்கிறாரு. சரி, இனிமேல் என்னால் அங்கே போக முடியாதா அப்படின்றாங்க. ஏன் போக முடியாது, நான் தானே பிரின்சிபல், நான் தானே இனிமேல் எல்லா சட்டத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஹை இன்ஜின் சொல்கிறாரு. ஆமாம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ரூல்ஸே என்ன தெரியுமா, இந்த ஸ்னேக் டீம் டைகர் டீமுக்குள்ளே போகக்கூடாது, டைகர் டீம் ஸ்னேக் டீமுக்குள்ளே போகக்கூடாது, இந்த ரூல்ஸை தான் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை இன்ஜின் போய் அதில் எழுதுறாரு. ஜேகேவை தான் கூட்டும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம 2 டீமுக்கு நடுவுலையும் ஒரு கேட் மாதிரி இருக்கும், அந்த கேட் அப்படியே ரிமூவ் ஆகுது. 2 டீம் மெம்பர்ஸும் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜேகே தான் இப்போ மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு.
என்ன திடீர்னு ஜேகே வாய்ஸ் கேட்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபல்லாம் கோவப்படுறாரு. எதுக்கு இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ள வர பார்க்குறாங்க. பட் அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ளே அந்த ஸ்டிக் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸோ அவனால் வர முடியலை. இப்போ நம்ம ஜேகே தான் பேசுகிறாங்க. நம்மளோட இந்த மேஜிக் ஸ்கூல் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம 2 டீமுமே பார்க்கக்கூடாது, பேசிக்கக்கூடாது. இது ஒன்று தான் ரூல்ஸாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் தேவையில்லாத ரூல்ஸு. நம்ம ஒருத்தரை அடிச்சுக்கணுமா, டெய்லி நமக்கு இந்த போட்டி நடக்கணுமா, அது தேவையே இல்லை. நமக்கு ஒரு பிரின்சிபலை சூஸ் பண்ணணும். அதை நமக்கே சூஸ் பண்ண தெரியும் ஓட் பண்ணி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் நம்ம அடிச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் நம்ம பிரின்சிபல் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே எலெக்ஷன் மாதிரி வச்சு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது நான் கிடையாது, நம்ம ஹையன்ஜின் பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜினை சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம ஹையன்ஜினை ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறாங்க. ஹையன்ஜினை பிரின்சிபலாக போட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட நம்ம பிரின்சிபல் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹையன்ஜின் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட நேம் ஹையன்ஜின். நம்மளோட மேஜிக் ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமும் இந்த போட்டி நடக்கும். பட் இனிமேல் இந்த போட்டிக்கு பதிலாக எலெக்ஷன் மாதிரி வச்சு தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அதுவும் நீங்களாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம 2 டீமும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுல, அந்த ரூல்ஸ் இனிமேல் இருக்காது. நம்ம ஒருத்தரை பேசி நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன டீமில் ஜாயின் பண்ணணுன்னு தோணுதோ அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களோட பவரை இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் இன்னையோட 2வது ரூல்ஸ், இதை நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இந்த மேஜிக் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் இது இருந்திருக்காது. இப்படி ஒரு பவர் இருக்குன்னு உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்த பிரேக் பண்ணாங்க. பட் இப்போ இதை நான் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் அதில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளோட இந்த வேர்ல்டில் டைகர் அண்ட் ஸ்னேக் இந்த 2 பவர் மட்டும்தான் இருக்குன்னு எல்லாம் நினச்சிட்ருக்கீங்கல்ல. பட் அப்படி கிடையாது. நம்ம 2 பவரை இணைக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னா, அந்த ஒரு ஹியூமனுக்கு 2 பேர்த்தோட பவர்ஸுமே இருக்கும். நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பவர்ஸில் இருக்கவங்க எங்கே நம்மளெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்க நம்மளோட நாட்டை ஆண்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம உலகத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதில் நபர் யாருன்னா நம்ம ஜேகேவோட அப்பா தான். அவரை இந்த வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அவங்க பையன், அவங்க ஒய்ஃபு யாரையுமே பார்க்காம, ஏன் அவங்க அம்மா கூட பார்க்காம அவர் கஷ்டப்பட்டு அந்த உலகத்தில் இருந்தார். தென் அதே பவர் இப்போ நம்ம ஜேகேக்கும் இருக்குது. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவரே முன்னாடி காட்டுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜினும் ஜேகேவும் இப்போ முன்னாடி வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி. தென் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதில் நம்ம ஹையன்ஜினும் ஜேகேவும் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே அவரோட பவரை காட்டுறாரு. ஐ மீன் நம்ம டைகரோட பவர்னால் அது நம்ம கண்ணில் தெரியும். அப்புறம் பின்னாடி நம்ம முதுகில் அந்த புலியோட சிம்பிள் போட்டிருக்கோம். பட் இப்போ பின்னாடி காட்ட முடியாதுங்கிறனால கண்ணு வழியாக டைகரோட சிம்பிளை காட்டுறாரு. அப்புறம் கையில் வழியாக நம்ம ஸ்னேக்கோட சிம்பிளை காட்டுறாங்க. இதான் நான் சொன்னால் அந்த 2 பவர். நம்ம ஜேகேக்கும் நம்ம ஜேகே அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையுமே எங்கே நம்மளோட இந்த வேர்ல்டை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படின்றதுனால தான் நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி இந்த இதை பண்ணோம். உங்களுக்கு இதில் விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. திடீர்னு நம்ம ஃபிலிக்ஸ் மேலே போயிட்டு எங்களுக்கு இதில் விருப்பம்தான், மற்ற யாருக்கு இருக்காங்களோ இல்லையோ எனக்கு விருப்பம் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே இப்போ வியை தான் பார்க்குறாங்க. நம்ம டீம்மேட்ஸ் மட்டும் வி வர மாட்டேங்கிறாரு, அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. தென் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நார்மலாகவே ஆகுது. என்ன பண்ணுறானுங்க இவனுங்க 3 பேரும் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்ன ஜேகே டார்லிங் அங்கே போய் நிற்கிதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே டார்லிங்னு கத்திடுறாரு. ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜேகே முழிச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகே அமைதியாருன்றாங்க. அப்போ தான் அவர் கண்ணில் இருக்க அந்த பவரை பார்த்துட்டு, ஓ இது எல்லாமே தெரிஞ்சிச்சு போல் எல்லாத்துக்கும், நான் என்னை மட்டும் இந்த கும்பலுக்குள்ள விட்டு நீங்கள் 3 பேர் அங்கே என்ன பண்ணுறீங்க, இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே தெரியாமல் அங்கே மேலே போகிறாரு. நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் நம்ம வியும் ஃபெலிக்ஸுமே இப்படி ஒத்துக்கிட்டாங்க, நம்ம மட்டும் ஒத்துக்காமல் எப்படி? நமக்கு பவர்ஸ் இருக்க எல்லா மக்களும், ஐ மீன் நம்ம டைகர் ஸ்னேக் பவர் இருக்க எல்லா மக்களும் இங்கே தான் இருக்கணும். இவங்களுக்கு மட்டும் என்ன? ஏன் நமக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஒதுக்கி வச்சுருவோமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஜேகே இங்கே தான் இருக்கணும், ஜேகேவோட அப்பாவையும் வர வைங்க, அவரை மட்டும் எப்படி நீங்கள் பூமியில் வச்சுருக்கலாம், அவர் பாவம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பார்,
அவரை வர வைங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜேகேவி ஃபிலிக்ஸ் அப்புறம் நம்ம ஐன்ஜின் எல்லாத்துக்குமே பவர் சூப்பராக இருக்குமே, அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் மாதிரி வர வைக்கிறாங்க 4 பேரும் சேர்ந்து. அந்த போர்ட்டல் வழியா இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா வராரு. அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அந்த முன்னாடி பிரின்சிபல் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சொல்லியிருப்பாங்க, இவர் உண்மையாலுமே இருந்தார், பட் இவர் நம்மளோட வேர்ல்டு கிடையாது, இவர் ஒரு தீய சக்தி டீமன் சொல்லிட்டு தான் இவர் எல்லாத்துக்குமே லெசன் நடத்தியிருப்பாங்க. என்ன இவர் டீமன் சொன்னீங்க, அப்புறம் இவர் டீமன் கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு டீமனே கிடையாது, இவருக்கு இந்த 2 பவர் இருக்குது. இவருக்கு 2 பவர் இருக்கவும் எங்கே நம்ம எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு இவர் இந்த பிரின்சிபலோட பதவியை ஏற்றுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை டீமன் சொல்லி அவரை பூமிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களை கூட பண்ண பார்த்தாங்க. பட் எனக்கு இந்த பவர் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் டைகர் பவர் இருக்குன்னு மட்டும் சொல்லி தான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். என் அம்மாவுக்கு கூட தெரியாது எனக்கு இந்த 2 பவர் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அம்மா இப்போ இங்கே இல்லவே இல்லை அப்படின்றாங்க. கரெக்டாக நம்ம ஜேகேவோட அம்மா, ஃபிலிக்ஸோட அம்மா, ஐன்ஜின் எல்லாத்தோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. நிற்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஐன்ஜினோட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, என்கிட்ட இது எல்லாத்தையுமே ஐன்ஜின் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஏன்னா ஐன்ஜினோட அப்பாவே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அப்போ தான் ஐன்ஜினும் சொல்கிறாரு, என்னோட அப்பா தான் இந்த ப்ரொஃபஸர். நான் இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே என்ன நடக்குது எல்லாமே தெரியும். எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு ஆமாம் இவர் தான் சப்போர்ட் பண்ணார் அப்படின்றாங்க. தென் இப்படியே அந்த டீமே ஒரு மாதிரி ஒத்துமையாயிடுது. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா எல்லாத்தையுமே பார்த்து ஒரு சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் ஒரு டைம் கூட என்னை பார்த்ததில்ல. உங்கள் பையனுங்க கூட என்னை பார்த்தானுங்க, பட் நீங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே உங்கள் மேலே இருக்க கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குதாங்க இருக்க எல்லாத்துக்குமே. தென் இப்படியே அங்கே இருக்க எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஃபிலிக்ஸும் ஐன்ஜினும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஃபிலிக்ஸ் திடீர்னு அவரோட கையிலேருந்து ஒரு ரிங்கை எடுத்து, பிரின்சிபல் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஐன்ஜினுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபிலிக்ஸ் நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஃபிலிக்ஸோட ஃபேன் கேர்ள்ஸ்லாம் ஐயோ இது என்ன ஃபிலிக்ஸ் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க என்னோடய ஃபேன் கேர்ள்ஸ்லாம், பட் எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐன்ஜினை பார்க்குறாங்க. நம்ம ஐன்ஜின் டீம்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. அப்புறம் அவங்களாம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபிலிக்ஸோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கத்துறாங்க. பட் நம்ம ஐன்ஜின் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார். அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நான் தான் பிரின்சிபல் ஆகிட்டேன்ல, எனக்குன்னு ஒரு பொறுப்பெல்லாம் இருக்குது, நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் சேட் ஆகிடுறாரு. அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீயா தானே என் பின்னாடி வந்துட்டு இருந்த. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா என்ன, ஜேகே நீயே சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேனா. இல்லை நீ அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. வீக்கும் ஃபிலிக்ஸுக்கும் கோவம் வருது. ஏன்னா 2 பேரும் இப்படி மாற்றி பேசுகிறானுங்க. ஐன்ஜின் நான் சொல்கிறேன், நீ ஃபிலிக்ஸோட லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காத, ஏன்னா அவனை ஏமாற்றிடுவான். ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்காளே அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு, ஏம்மா நான் உங்ககிட்ட லவ்வை சொன்னேன்னா என்ன, இல்லை நான் அப்பயே வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்றாரு. ஆமாம் அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை அவர் நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் தான் வந்தோடனே சொன்னேனே எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஐன்ஜினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லேன், நீ இப்போ இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. அந்த பொண்ணு சிரிக்குது. நம்ம ஐன்ஜினை இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நீ சிரிச்சதானே அப்படின்றாங்க. இல்லையே நான் சிரிக்கலை. ஜேகே நான் சிரிச்சேனா என்ன, ஆமாம்மா நீ சிரிச்ச, ஒழுங்கா நீ லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட போகுது ஃபிலிக்ஸை, இப்போவே அது ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நம்ம ஐன்ஜினும் சிரிச்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. என்ன மேஜிக் ஸ்கூலில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த பிரின்சிபல் ஒரு மாதிரி கோவப்படுறான், பழைய பிரின்சிபல். அதை நம்ம ஐன்ஜின் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அப்படி தான் இருக்கும், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஐன்ஜின் நம்ம ஜேகேவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு பிரின்சிபல் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில, பட் ஆனாலும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் தான் பிரின்சிபலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற,
எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் எங்களுக்கு இப்போதைக்கு படிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய ட்ராவலிங்லாம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. இப்போவே பிரின்சிபல் ஆகிட்டா நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும், எங்களால் இப்போதைக்கு முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. இது என்ன கேமா பிரின்சிபல் ஆகிறதுனா மற்றவங்க பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு? என்ன விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்ருக்கு ஹையன்ஜின்னு சொல்லிட்டு அந்த பழைய பிரின்சிபல் திட்டுறான். நம்ம ஹையன்ஜினுக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? இந்த பதவியில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜேகேவோட அப்பாவுக்கு தான் தகுதியாச்சு, அவர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனார், நீங்கள் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி நீங்கள் அவர் அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முன்னாடி நடந்ததை சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு போட்டி நடந்திருக்கும், அதில் நம்ம ஜேகேவோட அப்பாவும் அந்த பழைய பிரின்சிபலும் போட்டி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஜேகேவோட அப்பாவை தோக்க அடிச்சிட்டு தான், அதாவது டீமன் இவனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, இவன் வேணும்னே தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து தூக்கினதுக்கு அப்புறம் தான் இவர் போய் நின்றுருப்பார். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தாங்க இருக்க எல்லாத்துக்குமே புரியுது. ஸோ நம்ம ஜேகேவோட அப்பாவே இருக்கட்டும்னு சொல்லி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹையன்ஜின் ஒரு மாதிரி ப்ரௌடாக நினைக்கிறாரு. நம்ம ஹையன்ஜினை எல்லாமே பார்த்து ப்ரௌடாக நினைக்கிறாங்க. நம்ம ஹையன்ஜினை பார்த்துட்டு ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு, இந்த இடத்துல உண்மையாலுமே நீ தான் இருக்கணும், உனக்கு இந்த வயசுலேயும் இப்படி ஒரு மனசா, இது யாருக்குமே வராது ஹையன்ஜின், நீ தான் பிரின்சிபலாக இருக்கணும் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேனே அங்கிள், எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது நீ தான் நெக்ஸ்ட் டைம் பிரின்சிபலாக இருக்க போகிறேன்னு சொல்லு அப்படின்றாங்க. பட் அது எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு பவர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற ஒருத்தர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸை பார்க்குறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குனிகிறாரு. தென் இப்படியே எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் ஃபிலிக்ஸ் கிட்டே கேட்குறாங்க. ஏன் நாங்கள் இப்போதைக்கு மேரேஜ் பண்ணல, ஃபஸ்ட் இப்போதைக்கு டேட்டிங் அவுட்டிங் அந்த மாதிரி போய்க்கிறோமே அப்படின்றாங்க. அப்போது நம்ம 4 பேரும் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. போகலாமே அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே மட்டும் பேச மாட்டேங்கிறாரு வீக்கிட்ட. ஏன் டார்லிங் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹையன்ஜின் சொல்கிறாரு, நீ உண்மையாலுமே ஜேகேவை கொன்னுட்ட தெரியுமா அப்படின்றாங்க. என்னது ஏன் டார்லிங்க நான் கொன்னேனா? ஆமாம் பாரேன், உன் கழுத்தில் கூட நீ ஜேகேவை பைட் பண்ணியிருப்ப, அந்த தழும்பு இருக்கும் பாரு அப்படின்றாங்க. என்னது நான் பைட் பண்ணிட்டேனா? அது மட்டும் இல்லை, நீ கீறிட்ட அவனோட ஆப்ஸில் அப்படின்றாங்க. அப்போ தான் காட்டுறாங்க, பார்த்தா கீரெல்லாம் அப்படியே இருக்குது. ஐயோ ஏன் டார்லிங்க நான் இப்போ இப்படி பண்ணேன்? அப்போது நீ பண்ணலன்னா வேறு யாராவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு டார்லிங், தெரியாமல் பண்ணியிருப்பேன். ஆமாம் உன் மேலே ஒரு கீரல் இருந்துச்சுன்னா அது காரணம் நானாக தான் இருக்கட்டும், வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. சாரி டார்லிங், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் என்ன சொல்ல வர, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அதான் நமக்கு மேரேஜ் ஆகி தொலைஞ்சிருச்சு, நான் எப்படி இன்னொருத்தனை பார்ப்பேன் அப்படின்றாங்க. ஹை ஜாலி, ஆனால் இன்னொருத்தர் நீ பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் மறுபடியும் அப்படின்றாங்க. ஏய் என்ன சொன்ன, என் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுவியா, அப்புறம் நீ இருக்க மாட்ட பார்த்துக்கோ. டே ஃபிலிக்ஸ், இவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு, அவன் அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான், நீ என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியாடா? ஏவி இவ்வளோ நாளாக நான் உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கும் ஜேகே அப்புறம் ஹையன்ஜின்குள்ளே எவ்வளோ சண்டை வந்திருக்கு தெரியுமா? எங்களை சண்டை மூட்டி விட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருப்ப, அப்போ நானே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு யோசிச்சுப்பாரு. வாங்க நல்லா வாங்க அப்படின்றாங்க. இவங்க 4 பேருமே ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் ஆர்மி சன்ஸ் டே இதோட நம்ம ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின் பார்ட் 7 ஃபைனல் பார்ட் முடியுது. இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மி சன்ஸ் டே, டேக் கேர் அண்ட் லவ் யூ.